2 பேரும் ரொம்ப நல்லவங்கம்மா. மாறி மாறி எவ்வளோ உண்மைகளை பேசுறாங்க. இந்த மாரி மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதே மாரி தான் தேர்தல் வந்துட்டா, ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல மாறி மாறி நெறைய உண்மைகளை சொல்லுவாங்க. அந்த உண்மைகளை நம்ம வந்து அப்படியே புடிச்சுக்கணும். யாரு சிறந்த உண்மையான அடிமைகள் பாஜக அப்படின்னு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அனைத்து கட்சிகளும் பிரச்சாரம் எப்படி பண்றாங்க, மக்கள் சந்திப்பு எப்படிலாம் இருக்கு, கள நிலவரம் என்ன, டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் ஒரு யூனிக்கான தேர்தல் அப்படின்னு அனைத்து தலைவர்களுமே ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க தான் ஒரு தனி பெரும்பான்மையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய சொல்றதை கேட்க முடியுது. கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் அப்படின்னு 4 முனை போட்டியாக இருக்கு அப்படின்னு அரசியல் அதாவது மீடியாக்கள் பேசுறாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குன்னு சொல்றாங்கன்னா, டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு டிவிகே சொல்றாங்க. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு ஏடிஎம்கே சொல்றாங்க. டிஎம்கே எங்களுக்கு யாருமே போட்டி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்டத்துல எங்க ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த சமயத்தில் தாங்க இந்த ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா உண்மைகளும் அவங்க வாயிலிருந்து நம்மளால கேட்க முடியும். ஒரு ஒரு டயலாக் ஒன்று வரும். மாறி மாறி உண்மையை சொல்றாங்கம்மா, இந்த மாதிரி மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் இருவருமே தான் செய்த அவலங்களை, கட்சியில் செய்த தவறுகளை, அவங்க ஆட்சியில் செய்த மக்கள் குறைகள் எல்லாத்தையும் மாறி மாறி அவங்களே பேசுவாங்க. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணீங்கன்னா, இவங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் பாஜகவுக்கு யாரு உண்மையான சிறந்த அடிமை அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. எடப்பாடி விசஸ் உதயநிதினு வச்சுங்களேன். இவங்க அவங்கள அடிமைங்கிறதும், அவங்க இவங்கள அடிமைங்கிறதும், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நாங்க ஓஜி அடிமை அப்படின்னு டிஎம்கே சொல்றதும், நாங்க நியூ அடிமை அப்படின்னு ஏடிஎம்கே சொல்றதும், அந்த மாதிரி டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையான அடிமை தான் யார் இந்த பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல டிஎம்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு முதல் எம்எல்ஏக்கள் அவங்க அங்கிருந்து தான் உள்ள வந்தாங்க. டிஎம்கே கூட்டணியில தான் பிஜேபிக்கு எம்எல்ஏ பெரும்பான்மை கிடைக்குது. அப்படின்னா அப்பெல்லாம் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. கொஞ்சம் இப்பயாவது அங்கங்க கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் அந்த அப்பெல்லாம் வந்து நோ. இப்படி இருக்கும் பொழுது 4 எம்எல்ஏக்களை உள்ள கொண்டு வந்த பெருமை ஐயா கலைஞர் அவர்களுக்கும் திமுக அப்படிங்கிற ஆலமர கட்சிக்கு தான் சேரும். அப்போ வந்து அவங்க அடிமையா இருந்தாங்க. காங்கிரஸ் கூடவும் அடிமையாக இருந்தார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிபேட்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஷேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிரட்டல் நடந்துச்சு, கீழே வந்து ஷீட் பேரிங் நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே கடந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிரந்தர அடிமையாக பாஜக எழுதி கொடுத்துட்டாங்க. மறைமுக அடிமையாக திமுக இருக்காங்க அப்படிங்கிறதான் மற்றவர்கள் பார்வையாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடி ரைடு, ஊழல் போன்ற விஷயங்கள், டாஸ்மாக் இடி ரைடு வந்துச்சு, நகராட்சி துறையில் 1000 கோடிக்கு மேல ஊழல் அப்படின்னு அந்த இடி ரைடு வந்துச்சு, டாஸ்மாக் ஊழல் அது இடி ரைடு, அது வந்து 1000 கோடிக்கு மேல ஊழல் அப்படின்னு இந்த இடி ரைடு வரும்போதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி போயிடுவாங்க. யாரு? டிஎம்கே சார்ந்த அமைச்சர்கள். ஸ்டாலினும் போவாரு, உதயநிதி ஸ்டாலினும் போவாரு, அமைச்சர்களும் போவாங்க. ஆனா அவங்க போனா மரியாதை நிமித்தமாக இல்ல வந்து அரசு முறைகளாக நாங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சேம் ஏடிஎம்கேவும் அவங்க வந்து நாங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு யாருக்கு எந்த தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நாங்கள் வந்து டெல்லிக்கு தான் போவோம். அந்த ஷீட் ஷேரிங் அந்த இது கூட நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து அவங்க தலைமை என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் கேட்போம். அவங்க டைரக்டா அடிமை, இவங்க இன்டைரக்ட் அடிமை அப்படின்னு தான் இங்க நம்ம வந்து ஒரு மறைமுகமா ஒன்று இருக்கு. டிபேட்லாம் பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர் சொல்லுவார், பத்திரிகையாளர் மணி நினைக்கிறேன், திமுகவுடைய தொங்கு சதைகள் அப்புறம் நிலைய வித்துவான்கள் அப்படின்னு சொல்லுவாரு அந்த கூட்டணி கட்சிகளை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து நாட்டில் நடக்கிற அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் திருவிழா நடந்துருச்சு, திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. கொள்கை என்ன கொள்கை இருக்கு? திமுகவுக்கு கொள்கை இருக்கு அப்படின்னா, தேமுதிக எந்த கொள்கையோட திமுக கூட்டணியில் சேர்ந்தாங்க? அவங்க எப்படி 10 தொகுதி கொடுத்தாங்க? கொள்கை உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஏன் சீட்டை வந்து அதிகமாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் கூட்டணியில் 28 தொகுதி ஒதுக்கியும் காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளர் போடாமல் இருக்காங்க. வேலுமணி அவர்கள் ஏன் வெளியே போனாரு? ஏன் அவர் கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க, ஏன் கொள்கை அடிப்படையில் அவர் கேட்குற சீட்டை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு பல கேள்விகள் எழும்போது, அந்த கூட்டணி ஒட்டா கூட்டணியா இருக்கோ, அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகவே இல்லை. இப்போ
திருச்சியில கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்காததால சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற வேட்பாளருக்கு கை சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் விசிகாவுடைய உள்கட்சி பூசல், தேமுதிக எனக்கு கொடுத்து 10 தொகுதியில மட்டும் தான் நான் வந்து பிரச்சாரம் பண்ண போறேன், மற்ற யாரையும் எடுத்து நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கேயும் அதே கதை தான். என்னன்னா பாஜகவால் இன்னும் வந்து கேண்டிடேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, இன்னும் அன்புமணி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல, பாஜக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. அவர் மட்டும் போய் உதயநிதிக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பண்ற மாதிரி தெரியல. கிரவுண்ட்ல வந்து அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து டிவிகேவுக்கு இப்போ சென்னையில் பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க, அடுத்து திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் திருச்சியில் சூப்பராக அழகாக எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் ஒரு பிரச்சாரம்னா அப்படிங்கிற மாதிரி அழகாக ஹசில் ஃப்ரீயாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். சூப்பராக பண்ணாங்க. திருச்சி மாவட்ட காவல்துறை பயங்கரமாக பண்ணாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே களம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பான்மையாக கேட்கும் பொழுது எல்லா டிபேட்டுகளையும் நீங்கள் எல்லா கருத்துக்கணிப்பும் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு நிகரான ஒரு கருத்து கணிப்போடைய ஓட்டுகள் டிவிகேக்கு இருக்குது. கிரவுண்டில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுசாக விஜய் அவர்கள் வரட்டுமே, எப்போதான் எவ்வளோ நாள் தான் நீங்களே ஆட்சி ஆண்டுகிட்டே இருப்பீங்க, 70 ஆண்டுகள் 50 ஆண்டுகளும் நீங்களே சொல்கிறீங்களே, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து விஜயகாந்த் இருக்கும் பொழுது இருந்ததை விட மற்ற நடிகருக்கு வரும்போது இல்லாததை விட இது பல மடங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து யார் வின் பண்ணுவாங்க, எவ்வளோ சீட்டில் வின் பண்ணுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனே வந்து பண்ண முடியலை. இது எங்கே போய் முடியும்னே தெரிலங்கிறாங்க. ஏன்னா இது வந்து எலெக்ஷன் நடந்து கவுண்டிங் அன்னைக்கு தான் தெரியும் மக்களுடைய மனநிலை உண்மையாக என்னவாக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னும் டிஎம்கே, மற்ற யாருமே ஆட்டத்தில் கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு, நாங்கள் வந்து பெரும்பான்மையாக நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, எப்படி வந்து ஒரு முதல் தேர்தலில் எப்படி வந்து ஜெயிச்சு அவர் வெற்றி பெற முடியும், ஒரு மிகப்பெரிய வரலாறு எப்படி முடியும், அது வந்து எம்ஜிஆருங்கிறது வேற ஆனால் விஜய் வேற அப்படிங்கிறாங்க. கிரவுண்டில் உண்மையாகவே இங்கே நிறைய விஷயங்கள் இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி தான் இவங்க 2 பேருக்குள்ள தான் ஃபைட் போகுது. ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர மக்கள் பிரச்சனைகள், மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசுறதும் கிடையாது, யாரும் அதுக்கு பதில் சொல்றதும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இந்த வேட்புமனு தாக்கலில் நடிகர் விஜய் அவர் நடித்து வாங்கின சம்பளத்தில் அவர் வந்து சொத்து மதிப்பு தாக்கல் பண்ணுறாரு. அது வந்து 500 கோடி 400 கோடி அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சம்பளம் கொடுத்த ரெட்ஜை நிறுவனத்தை வச்சிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 10,000 தான் கையிருப்பான், சொந்த கார் கூட கிடையாதான். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2 கார் தான் சொந்த கார் இருக்கான், 10 கோடி என்பது தான் அவருக்கு வந்து சொத்து மதிப்பே இருக்கான். அவங்க பையனுடைய சொத்து மதிப்பு என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க பையன் பேரில் தான் வந்து ரெட் ஜெயின் மூவிஸே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்தோடைய சொத்து மதிப்பு என்னன்னு தெரியவே கிடையாது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இங்கே ஏதோ ஒன்று மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுதான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் தோணுது. இன்னொரு பக்கம் ஆப்பநட்ட ஆலையில் சோலாயிட்டன் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி, அதாவது ஆர்டர் என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியல, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல, எதுக்கு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்தாங்கன்னு புரியல, முழு நேர சமையல்காரனாகவே மாறிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. போன தேர்தலில் 8% ஓட்டு வாங்கிட்டாங்க, சரி ஓகே நல்ல விஷயம். ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆச்சா? இல்லை. ஒரு இடத்துலையாவது ஒரு கவுன்சிலர் இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியில்? கிடையாது. இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் எம்எல்ஏ எம்பி அதுவும் கிடையாது. 2ஆம் இடம் ஓகே இல்லை. ஏன் இல்லை? மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கலை. ஏன்னா சுயநலவாத அரசியல் தான் அதாவது நமக்கு என்ன சுயநலமாக நம்ம என்ன பேசணுமோ, நம்ம யாரை எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்க்காம, நம்மளோட கொள்கை எதிராளி எதிர்க்காம சந்தர்ப்பவாதமாக அரசியல் பண்ணாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக புறக்கணிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சீமான் அவர்கள் போகிற இடங்கள்லாம் கூட்டங்களை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. முன்னொரு காலங்களில் நிறைய கூட்டங்கள் கூட இருக்கு, ஓட்டா மாறாது வேற விஷயம் அது. ஆனால் கூட்டங்கள் கூடும், அந்த கூட்டங்களே இப்போ கூட மாட்டாங்குது. அப்போனா அவருடைய ஓட்டு எண்ணிக்கை எந்த அளவுக்கு சரியே போகுது அப்படின்னு பாருங்க. அரசியல் எதிர்காலமே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதை எதிர்த்து போராடணும், எதை எடுத்து கேள்வி கேட்கணும், நீங்கள் எதை எடுத்து கட்சி ஆரம்பிச்சிங்க, ஈழத்தமிழர்கள் அத்தனை பேர் கொல்லப்பட்ட பொழுது இங்கே திமுக தான் காரணம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த கட்சியை எதிர்க்கிறத விட்டுட்டு, அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறதை விட்டுருது புதுசாக வந்த விஜய் அவர்கள் நீங்கள் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வன்மம், உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி வெளியே தெரியுது. அப்போது நீங்கள் பண்ணுற அரசியல் சுயநலவாத சந்தர்ப்பவாத அரசியல் அப்படிங்கிறதால மக்கள் தெளிவாக உங்களை புறக்கணிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஆல்ரெடி புறக்கணிச்சு தான் வச்சுருக்காங்க.
இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவும் ஒரு கேவலமான முறையில் புறக்கணிப்பாங்க. ஒரு வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நோட்டா விட கீழே போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு புறக்கணிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு தான் அவருடைய கிரவுண்ட் இருக்கு, அவருடைய பிரச்சாரம் இருக்கு, அவருடைய அந்த பார்வையுமே இருக்கு. ஸ்டாண்டே அப்படிதான் இருக்கு, ஒரு ஸ்டாண்டே அப்படிதான் இருக்கு. வழி மாறி தடமாறி போயிட்டாரு சீமான் அவர்கள். சீமானுடைய தம்பிகள் இதுக்கப்புறமாவது அவருடைய வழி மாறி தடமாறி போனதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து மற்ற கொள்கை அரசியலுக்கு மாறுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் இதுதான் தேர்தல் திருவிழா, மாறி மாறி உண்மையை பேசுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம சொன்னதுல யாரு உண்மையான அடிமைகள், யாரு உண்மையா பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்க, யாரு உண்மையான அடிமைகள், உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்க பேரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது எந்த கட்சியை வேணா இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் ஒன்று பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப் ஒன்று பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.